ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஓல்ட் சாரியில் நம்ம சுடிதார் தைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஷால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் முந்தானியை கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சமமாக வச்சு நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சமமாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் 4 ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். நாலு பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு பார்டர் அட்டாச் பண்ணிடலாம். சாரியில் உள்ள பார்டரே தான் நான் ஷாலுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுவும் நாலு பக்கமும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நெக்கை நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். நெக்கை ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி படிமான தையலும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அப்படியே திருப்பிட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ராஸும் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக் எடுத்துகிட்டு அதே மாதிரியே நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு நெக்கை ஜாயின் பண்ணலாம். இதில் நான் நாட்டோட ரோப்பும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது பக்கமும் நாட்டோட ரோப்பு வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பிட்டு படிமான தையலும் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டை ஃபினிஷ் பண்ண மாதிரியே எல்லா பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுடணும். கீழே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது தனியாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடணும். ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம நாட்டுக்கு ரோப் 4க்கு 4ஆக வச்சுருக்கேன். விட்த்தும் சரி லென்த்தும் சரி. அடுத்து ஃபோல்ட் பண்ணி நம்ம நாட்டை ரோப்பை சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு நாட் ரெடி பண்ணிடலாம். மொத்தம் நான் 6 பீசஸ், உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பீசஸ் மட்டும் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கடுத்து மொத்தமாக ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். அப்படியே வச்சு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் பார்டராக ஒரு லேஸ் அட்டாச் பண்ணிடுறேன். அடுத்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு நான் நெக்கு டிசைனுக்காக லேஸ் அட்டாச் பண்ணுறேன். ஹோல் நெக்குக்குமே அட்டாச் பண்ணுறேன், பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும்.
அட்டாச் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் 11 இன்ச் 11 இன்ச் வச்சு லேஸ் அட்டாச் பண்ணுறேன். பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் 2 பக்கமும் லேஸ் அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக 11 இன்ச் தான் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுடிதாராக நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணி நம்ம கட் பண்ணமோ அதே மார்க்கிங்கை சுடிதாரில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிடலாம். இதில் ஸ்லிட் லென்த் வரையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதிலே ஸ்டிச்சஸ் நிறுத்திடணும். அதுக்கடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரும். கீழே ஸ்டோன் இருக்கிறதுனால இந்த ஸ்டோனை பிச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடணும், இல்லைனா நீடில் உடஞ்சிரும். இப்போ ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டே வரும். கரெக்டாக அந்த ஜாயினிங் வரும்போது 2வது பக்கமும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே டைரெக்டாக போடணும். கரெக்டாக பா ஷேப்பில் வரும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இடையில ஸ்டோன் இருந்தால் அதை எடுத்துடணும். ஸ்டோன் பட்டால் மிஷின் டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்படியே எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ 2வது பக்கமும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் வந்துடும். அங்கேருந்து செகண்ட் பார்ட்டுக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடையில இருக்க ஸ்டோன் எல்லாம் நான் பிச்சிடுவேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்துடணும், ஸ்டோன் இருக்க சாரீனா. இப்போ எல்லா பக்கமும் மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுடிதார் ரெடி ஆகிடுச்சு. ஷாலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதோட அவுட்லுக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.